ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ அகஸ்தியர் கடவுதா ஸ்ரீ அகஸ்தியர் நாடு ஜோத நிலையம் நம்பர் 46 திருப்படி தெரு, சண்முகா நடுநிலைப்பள்ளி எதிரில், ஸ்ரீரங்கம், திருச்சி மாவட்டம். ஜோதிடர் எஸ். ஜெயராம் அவர்கள். திருவாளர் செந்தூரான் அவங்களுடைய அறிமுக பலன். வாசிக்கப்படக்கூடிய நாள் 27/1/2026. கருணைவல பெருக்கொழியாய் நின்றதேனே கருதி உன் அடிபோற்றி கும்பன் யான். கருணை வடிவாக ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய ஆண்டவனை அகத்திய மாமுனிவர் வணங்கி செந்தூரான் அவங்களுடைய அறிமுக பலனை அவங்களுடைய பெருவிரல் ரேகையை கொண்டு அகத்திய மாமுனிவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். கொக்கி போட்டு விட்டுறேன். ரேகுடைய பெயர் மிதுனவரி கோணம் .2 ரேகுடைய பெயர். தமிழுக்கு சுக்கில வருடம். ஆனி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, மீன லக்னம். லக்னத்திற்கு 4ல் சூரியன், சந்திரன், குரு, புதன். 5ல் செவ்வாய், சுக்கிரன். 6ல் கேது. 10ல் சனி, ராகு 12. இப்படி 9 நவக்கிரகங்கள் இருக்கு. பிராமின் கிடையாது, நான் பிராமின். இப்ப இருக்கிறதுக்கு நீங்க தான் கடைசி குழந்தை. கோததுணை ஓர்வலை ஒரு சகோதரி இப்ப இருக்கிறது. மனங்கண்டு தெளிவு ஏது? அந்த அளவுக்கு பெரிய தெளிவு உள்ள ஏதோ இருக்கு. தாதையத்தன் தீர்க்கமத. இப்ப அப்பா தீர்க்கமா இருக்க. தாய் வீவு, அம்மா இல்லை. ஆண்டுபல பாலகத்தில் துர்மரணம். பாலகத்தில் துர்மரணம், இயற்கை மரணம்லாம் எப்படி இருந்தாங்க? பாலகத்தில் சின்ன குழந்தையில இருந்துட்டாங்க. அத்தநீர் மணந்து. 2வது திருமணம் அப்பா பண்ணியிருக்கு. அது சொந்தமாக பிறத்தியா மழலை. அதுலேயும் குழந்தைகள் இருக்கு அப்பாவுக்கு. அவரவர்கள் தனி, அவங்க தனி சாப்பிட்டு, நீங்கள் தனி. இப்போ நீங்கள் தனியாக விடப்பட்டுருக்கீங்க, அவ்வளோதான். பூர்வீகம் இருந்து அனுபவிக்க முடியல. பார்க்கும் இவன் செந்தூரான் இவருடைய பெயர். சோலைமலை அப்பா, பாண்டியம்மா, நித்யா மனைவி. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஆரம்ப ஸ்டேஜ் தான் படிக்கிறாங்க. பெரிய அவரவர்கள் கல்வி சீர்திடமேல் ஒத்து. பையனை மட்டும் தத்து கொடுத்து வாங்கிக்கிங்க. ஒத்ததொரு பூர்வீகம் கிருடி மேலும். பூர்வீகம் இருக்கு, விவசாயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இல்லை. ஓத மகன் வயது கொஞ்சம் மூவ் பண்ணி கேட்க. அப்பா இருக்கும் போது கேட்க வேண்டியதானே? கேட்கணும். விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ஏமாந்துருங்க. எல்லாம் அந்த குழந்தைங்க மனைவிகளை எழுதி விட்டுட்டு பவர் வாங்கிட்டு போயிடுவாங்க. புரியுதாங்கய்யா? நீங்க அசால்ட்டா விட்டுட்டீங்கன்னா அது பலன் கிடைக்காதுன்ட்ட ஏமாந்து போக வேண்டியதான். நீங்க வயதுவே 37 வயது நடக்குது. பெரிய கல்வி ஒன்றும் படிக்கல. பல வருஷமா பல தேசத்துக்கு போயிட்டு வரீங்க. எதிரியும் பிரயோஜனம் இல்லை. போகிறதுக்கும் செலவுக்கும் வர்றதுக்கும், அங்கேருந்து சம்பாதிச்சு வர்றது, அது இங்கே செலவு பண்ணுறது, திரும்பி போகிறது, அங்கேருந்து சம்பாதிக்கிறது, செலவு பண்ணுறது. அப்புறம் எப்படி முன்னேற முடியும்? பதிதனிலே சமத்து நூல் கல்வி கண்டான். பல ஆண்டு பேருக்கு தான் நான் வெளிநாடு போகிறேன், வேலை பார்க்குறேன்னு. இருந்திடா சௌரியம், எந்த சௌரியமும் இல்லை. இல்லவளும் செய்தாமும் பூர்வீக மாறி. உங்கள் பூர்வீகத்தை விட்டு மாறி மனைவி, குழந்தை அவங்க தனியாக இருக்காங்க. பற்றுமினி இடையில கொஞ்சம் மந்த நிலைகள் வராமல் இருக்கதான் அவரை தத்து கொடுத்து வாங்க சொல்கிறேன். பாலகனும் சுவிகாரமாக பண்ணிட்டீங்கன்னா அவருடைய ஹெல்த் நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும்.
செய்து உங்களுக்கு தார தோஷம் தாங்க. அதனால தான் இடையில இடையில பிரிஞ்சு 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 போயிட்டு வரீங்க. கிட்ட இருந்தால் பிரிவினை வந்துடும். நீங்கள் கிட்ட 1 மாதம் இருந்தீங்கன்னா 2 பேரும் சக்கப்பாடு பிரிஞ்சுக்கிட்டு தனியாக இருக்க வேண்டியதான். இடையிடையே செய்திடவே திரும்பி நீங்கள் வெளிநாடு தான் போகணும். திரும்பி ஏன் வெளிநாடு போகணுன்னா, இவன் உழைப்பு இனிமேலாச்சும் நீங்கள் கொஞ்சம் சேமித்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வந்துடணும். அடுத்த நட உணவாதி நீச்ச தொழில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. கெட்டு போகக்கூடியது, காலாவதி ஆகக்கூடியது உணவு இல்லையா? ஆமாம், சரி. உணவு தொழிலை நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு போய் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரணும். ஏன்னா இப்போ 10ல் சனி வருது. திரும்பி அங்கே போய் சம்பாரிச்சுட்டு ஒரு முதல் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு பிஸ்னஸ் வச்சு ஐயமுறும் தூர தேசம் பலனியது. தன் தேசத்தில் பெரிய அளவுக்கு யோகம் இல்லை. புரியுதாங்கய்யா? இனிமேலாச்சும் கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் சேமித்து வைக்கணுன்ட்டு. மகன்தாம் கூட்டு ஏதாச்சும் பண்ணணுன்னா கூட்டு ஒரு இடமோ பூமியோ மனைவி பேரில் குழந்தை பேரில் தான் வாங்கணும். உங்கள் பேரில் யோகம் இல்லை. 2ஆவதே நீச்சங்கய்யா. ஒரு பைசா தங்கலை. இப்போ ஒரு அதான் சொன்னேன், நிரந்தர வருமானம் இல்லை. ஒரு இடத்துல உட்காந்து நான் நிரந்தரமாக சம்பாதிக்கிறேங்க, அந்த சம்பாத்தியை வச்சு நான் ஒரு பிளான் பண்ணுறேன், இது வாங்கலாம் அது வாங்கலான்னு முடியல. அப்படியே நாடோடி மாரி தான் ஓடிக்கிட்டே இருக்க. பகரெல்லாம் இவன் வாழ்வு தெளிவு எது? தெளிவே இல்லை. ஏதோ போகிறோம் வரோம். மகன்தாம் கலக்கமுறும் கர்ம பாவம். ஏன் அப்படி இருக்கு ஒரு தெளிவு இல்லாமல்? இதுதான் அவரவருடைய ஊழ்வினை கர்மம் சொல்கிறோம்ல. இரடா பாவம் பண்ண ஒரு தெளிவு இல்லை. ஒரு சம்பாத்தியம் ஏதோ போகிறாங்க வர, ஒன்றும் முன்னேற்றம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். வாட்டிடுமார் பிணி மருமா. கொஞ்சம் உடலையும் பார்த்துக்கணுன்ட்டான். இப்போ சனி மாறுச்சுன்னா கொஞ்சம் உடல் ரீதியான சில தொந்தரவுகள், கேஸ்டபுள் சார்ந்த பிரச்சனை புரியுதாங்கய்யா. கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். கவனமுறை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவன் வாழ்வில் பிணிபற்றும் கவனம் வேண்டும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமுறை தொண்டு சீர் பல தேசம் மாறி அறியலாம் நாற்பானும். 40க்கு அப்புறம் 41 அப்போ தான் தன் தேசத்தில் வந்து கூட்டாக தான் பண்ணணும். உங்கள் பேரில் மனைவி பேரில் பையன் பேரில் போட்டு அதை நீங்கள் செய்யலாம். உணவாதி எரியுமாதி. உணவு இரும்பு உணவு அதுதான் யோகம். அது நீச்ச தொழில். எளிதில் கெட்டு போகக்கூடியது, அழுகி போகக்கூடியது, அதை செய்யலாம். நலனுண்டு வருமானம். அப்படி பண்ணுனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் உங்கள் ஜாதத்துக்கு. படிப்படியே செய்கல்வி திறமையில் ஒத்து 42 41 குழந்தை படிப்படியே நல்லா படிப்பார். அவரோட தொழில் சார்ந்த இந்த லைனில் படிக்க வைங்க. தத்து கொடுத்துட்டாவே கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டா. தட்டிடமே சம்பாத்தியம் பிலம் ஏது? தன இழப்பு உழைப்பு தான். அதனால இதுவரைக்கும் உழைப்பு எல்லாம் விரயம்தான். விரயங்கிறது பெரிய வருமானம் இல்லை. நிரந்தரமாகவும் வருமானம் வந்தால் தானே நம்ம சேமிக்க முடியும். அதுவும் இல்லை. குறையுண்டு நம்பி அதேமாதிரி பணம் விஷயத்தில் யார்ட்டையும் நம்பி கொடுக்கக்கூடாது. கஷ்டப்படுறான், அவன் கொடுக்குறான், இவங்க 10,000 கொடுக்குறான், 5,000 கேட்குறேன்னா திரும்பி வராது. புரியுதாங்க? நம்ம குடும்பம் நம்ம கஷ்டப்பட்டு எங்கேயோ போய் கண்ணை முழிச்சு சம்பாதிக்கிறோம். அதை அடுத்தவன்ட்டு கொடுத்து இறக்கப்பட்டு கொடுத்து பாவப்பட்டவன் கஷ்டப்படுறான் கேட்குறான், பாவப்பட்டு கொடுத்தீங்கன்னா அவன் திரும்பி கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டான். பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நலனுண்டு இடையத்தன் மாரகங்கள். உங்களுடைய 44 45 இடையிலேயே அப்பாவுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் பார்த்துக்கணும். சார்ந்து மேல் இல்லவளும் உணவு நீச்சல். தாரதோஷம் இருக்கிறதுனால தான் இடையில அப்பப்போ பிரிஞ்சு கணவன் மனைவி இருக்குங்க. பூர்வீக அது மாதிரி பூர்வீக யோகம் இல்லைங்க. பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் இடம் மாறி தான் இருக்கணும். உங்கள் பூர்வீகம் உங்களுக்கு யோகம் இல்லை. நலனுண்டு தடமாறி இல்லாத ஒத்து மனைவி ஒத்து தடமாறி கொஞ்சம் போனாதான் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டு. புரியல. மனைவி சார்ந்து கொஞ்சம் இடம் மாறி போனாதான் முன்னேற்றம் உண்டுன்ட்டேன். பூர்வீகத்தில் யோகம் இல்லை. பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி நலன் மேலே இவன் உழைப்பால் கூட்டாதான் ஒரு இடமோ பூமியோ மனைவி பேரில் தான் வாங்கணும், இல்லை குழந்தை பேரில் தான் வாங்கணும். உங்கள் பேரில் பூமி யோகம் இல்லை. புரியுதாங்கய்யா? அதான் சௌரியம் இருந்தும் அதை அனுபவிக்க விட முடியாது உங்களால்.
வாழமகன். அதனால் அப்பா இருக்கும்போது ஏதாச்சும் கேட்டு அதை வச்சு ஏதாச்சும் ஒரு இடமோ இது பூமியோ வாங்கிக்கணும். நீங்கள் அசால்ட்டாக விடக்கூடாது. புரியுதாங்கய்யா? எனக்கு உள்ளது ஏதோ அப்பா இருக்கும்போது நீங்கள் கேட்டணும். அலட்சியங்கள் செய்திட்டால் பலன் தட்டு. அதனால் அலட்சியப்படுத்திட்டு அதனால் பலன் இருக்கா இடம்லாம்? குறைவரா துன்பங்கள். அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வாங்கி ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு சேஃப்டி பண்ணணும். ஒரு தருவாருன்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. வாழமகன் ஆலயனல் தரிசனங்கள். அப்பப்போ இறை வழிபாடு, கோயில் குளங்கள் போங்க. போகிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. சேயான 2 குழந்தை நல்லா படித்து நல்ல முன்னேற்றம். சேயானும் கல்வியதும் தொழில் சார்ந்த லைனில் அவரை படிச்சின்னா ஒரு நல்ல வேலை, நல்ல எதிர்காலம் உண்டு. எந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாரமுத்து உயர்வு தான். மனைவியை ஒத்து கூட்டி எது பண்ணாலும் மனைவியை தனித்து யோகம் உங்களுக்கு இல்லைங்க. தனித்து வாழ்வதனில் குறைவரா இல்லாத ஒத்து மனைவி ஒத்து தான் யோகம். இது இப்போ போயிட்டு வர்றது தான். நீங்கள் ஒரு கேபிட்டல் சம்பாரித்து பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டேன். நீச்ச தொழில் தான் பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. இடையிடையே தன் உழைப்பால் உயர வரலாம். கடைசி காலம் வரைக்கும் உன்னுடைய உழைப்பு தான். இல்லவளும் ஒத்து மகன் மனைவி குழந்தைகள் ஒத்து 60-62 வயதிற்கு மேலே ஆயுள் உண்டு. தொல்லை போல பின்தொடரா இருந்தாலும் இடையில அப்பப்போ கொஞ்சம் மந்தனங்கள், உடல் ரீதியான சில தொந்தரவுகள், முடக்கங்கள் வரும். இது விலகுவதற்கு காவல் தெய்வம் முனீஸ்வரன் கருப்பு இருக்குல்ல, தொடர்ந்து விளக்கு போட்டுட்டு வாங்க. நீங்கள் பிறந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விளக்கு போட்டு வந்தாங்க ஒரு தெளிவு அடையும். பொதுக்காண்ட விளக்கமுற்று சுபம். நீங்கள் மெயினாக இந்த நட போயிட்டு கொஞ்சம் சேமித்து வச்சுக்கணும். சேமித்து வச்சுட்டு உங்கள் பேரில் பணத்தை வச்சுக்கக்கூடாது. கூட்டாக மனை பூமி உங்கள் பேரில் யோகம் இல்லை. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு நீச்சமாயிட்டான். நீச்சமானது மட்டும் இல்லை, அவன் சுக்கிரனோட போய் உட்காந்துட்டான். நீங்கள் பணம் வச்சுருந்தா அந்த பணம் தங்காது. கஷ்டப்பட்டு கண்ணு முடிச்சு சம்பாதிக்கிறது விலகி போயிடும். அந்த பணத்தை பொருளாக மாற்றி வச்சுருங்க, இருக்கும். ஒரு இடமோ பூமியோ பூர்வீகம் உங்களுக்கு ஒத்து வராது. பூர்வீகத்தில் அங்கே போய் நான் இருப்பேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. பூர்வீகம் இது அப்பா இருக்கும் போதே நீங்கள் இப்பயே கேட்டுணுங்கய்யா. கேட்டால் தான் அதுக்கு விடிவு காலம் வரும். நீங்கள் சைலண்டாக இருந்தீங்கன்னா கடைசியில் அவங்க எல்லாம் அந்த குழந்தைகளை வாங்கிட்டு கடைசியில் நீங்கள் தான் தனித்து விடப்படுற மாதிரி வந்துடும். இப்பயும் அப்படி தான் இருக்கு. இப்பயும் அப்படிதான் இருக்கு. அதை அப்படியே விட்டிங்கன்னா எந்த பிரயோஜனம் இருக்காது. ஏதோ நீங்கள் அனுபவிக்கல, அந்த உங்கள் குழந்தையாச்சும் அனுபவிக்கல. கண்டிப்பாக. சுபம். இப்போ என்ன கேட்குறேன்னு கேளுங்க. அடுத்து நம்ம தொழிலில் பார்த்துக்கலாம். ஓம் நமோ நாராயணாய. திரு செந்தூரான் அவங்களுடைய தொழில் காண்ட விளக்கம் வாசிக்கப்படக்கூடிய நாள் 27/1/2026. முத்தொழிற்கும் முதல்வனாய் நிற்கும் ஐயன், மொழியவனும் வாழ்வழிக்கும் ஐயன் பார். முத்தொழில் 3 தொழிலுக்கும் படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய 3 தொழிற்கும் முதல்வனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்கி செந்தூரான் அவங்களுடைய தொழில் காண்டத்தை அகத்திய மாமுனிவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். நித்தமுனை போற்றியே மகனின்பத்தை நிகழ்த்தவையிற் கோட்கள் முன் நண்போரில் இவருடைய கிரக நிலைகள் முதற்காண்டத்தில் சொல்லியிருக்கார். செந்தூரான் இவருடைய பெயர் பாண்டியம்மாள். சோலைமலை தம்பதிகளுக்கு மகனா பிறந்து நித்யாங்கிற மனைவியை மணந்து வாழ்ந்துகிட்டு இருக்கார். இது சாட்சி. சாட்சி தரும் உயிர் பத்தோன் ஆட்சி ஒத்து. இந்த ஜாதகருக்கு லக்னத்திற்கு 10ஆம் ஆதி குரு ஆட்சி கிரகமாகிய புதனோடு சேர்ந்திருக்கார். அப்படி இருப்பது நல்லது. சாற்றமதி 10 குரு கோணமாவான். அதுபோலவே சந்திரனுக்கு 10ஆம் ஆதி குரு சந்திரனோட சேர்ந்திருக்கார். இப்படி இருப்பதுனால காட்சியதாய் பல தேட்டு கமிஷன், உணவு, நீச்ச தொழில் அதுதான் பண்ணணும். நீங்கள் புரியுதுங்க. காலாவதி ஆகக்கூடியது உணவு, கமிஷன், நீச்ச தொழில். ஏன்னா செவ்வாய் நீச்சம், சனி இருக்குது, இரும்பு, கமிஷன், அப்படி தான் நீச்ச தொழில் தான். அயத்தாதி உணவாதி நீச்ச தேட்டு, அந்த தொழிலால் தான் இவர் முன்னேற முடியும்ட்டார். இப்போ இங்கே வந்தால் கூட உணவு, நீச்ச தொழில் தான் பண்ணணும். புரியுதாங்கய்யா? அதை லேபரை போட்டு நல்லா பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது இப்படின்னு குரு சொல்கிறார். நல்ல பலனை
சிஷ்யன் கேட்குறான், குருவே இப்படி நல்ல பலனை சொல்லியிருக்கீங்க, சனி 10ல் இருக்குது, 10ஆம் அதிபதி குருவை சனி பார்க்குறான், அப்படி பார்க்கறதுனால தான் வெளிநாடு போய் அவர் அப்படியே தெளிவில்லாமல் வச்சுருக்கு, சம்பாத்தியத்தை நிலைக்க விடல, கலங்கமுறும் மனம் மதுவும், மனசு ரொம்ப நொந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கு. இந்த 37 வயசில் என்னடா இவங்க இங்கேயும் ஒன்றும் இல்லை, வெளியில் போய் சம்பாத்தியம் மனதை நிறைவு தரக்கூடிய அளவுக்கு இல்லை, கலங்கமுறும் மனமுதுவும், போகலாமா வேணாமா, இப்படியே சில குழப்பங்கள் சிந்தனைகள், இங்கே உக்காந்துக்கிட்டா சுத்தமாக முடங்கி போயிடுன்ட்டேன். ஏன்னா இப்போ சனி 10ல் வருதுங்க, 10ல் வந்தாவே உங்களை சொல்கிறாங்கள, சனி 10ல் வந்தால் பதவியை பறிக்கும். இப்போ நம்ம என்ன பெரிய பதவியை வைக்கிறோம், வருமானத்தை பறிச்சிடும், வருமானத்தை பறிச்சிடும். ஏன்னா அதற்கான சிந்தனை தான் எனக்கு போக தோணாது, இங்கே இருந்துலாமா அது பண்ணலாமா. இங்கேருந்து இந்த காலகட்டத்தில் இவர் முயற்சி எடுத்தார்னா எல்லாம் ஃபெயிலியர். புரியுதாங்கய்யா? தடமாற இன்னொரு தடவை போயிட்டு விடையாந்துடணும். சனி 10ல் விட்டு 11 வர்ற வரைக்கும் நீங்கள் போகணும். ஏன்னா லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி சனி இப்போ ராசிக்கு 10ல் வந்து உட்கார்றா, லக்னத்துக்கு 4ல் உட்கார குடும்பஸ்தானத்தில், குடும்பத்தில் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டா கருத்து வேறுபாடுகள் சிக்கல் பிரச்சனை நிம்மதியை எடுக்கிற மாதிரி ஆகிடுண்டேன். மகன்தான் தடமாற, அதனால திரும்பி போகணும். 37 நடக்குது, 40 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவுக்கு அமௌண்ட் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே சொந்தமாக பண்ணலான்ட்டேன். அந்த சொந்தமாக பண்ணுறது கமிஷன் தொழில், நீச்ச தொழில், எளிதில் கட்டுப்போகக்கூடியது, காலாவதி ஆகக்கூடியது, அதுதான் யோகம். பகரசீர் கல்விதான் தொண்டு பல்வார், மகன்தாமும் பல தேசம். அதனால் அங்கேருந்து வந்துடக்கூடாது. அயேந்திரம் உணவாதி நீச்ச தேட்டு, இங்கே உட்காந்து நீச்ச தொழில், உணவு, இரும்பு, நீச்சம், உணவு. 42, 43 நல்ல சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அந்த சம்பாத்தியத்தை நீங்கள் கையில் வச்சுக்கூடாது, ஒரு பொருளாக மாற்றி வச்சிடணும். மகன் உழைப்பே உணவாதி நீச்சல், உணவு காலாவதி ஆகக்கூடிய பொருளை நீங்கள் கையில் வச்சுக்கணும். அயத்தாதி நீச்சல், அதுதான் உங்களுக்கு உயர்ந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும். 45, 46 நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கும். நலனுண்டு சௌரியங்கள், நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் உழைப்பில் சௌரியத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. உணவாது, உணவு மெயின் உணவு அங்கே இருக்கணும், காலாவதி ஆகக்கூடிய பொருள் அங்கே இருக்கணும். எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்கிறோம்ல, கெட்டு போகக்கூடியது, அழுகி போகக்கூடியது, வீணாக போகக்கூடியது, அது சார்ந்த யோகம் உண்டு. காய்கறி, பழம், உணவு எல்லாம் அழுகி கெட்டு போகுதுல, அது சார்ந்த யோகம். அவ்வளோ. இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க? அங்கே என்ன வேலை? அது எவ்வளோ நாள் இருந்தீங்க? அது எவ்வளோ நாள் இருந்தீங்க? அது ஒரு 4 வருஷம். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் நாடோடிதான். இவன் யோகம், அதனால இரும்பு, உணவு, காலாவதியாகக்கூடிய அதுதான். இப்போ நீங்கள் இப்போ எதுவும் இங்கே பண்ணக்கூடாது. இந்த சனி மாறுற வரைக்கும் 40 வயசு வரைக்கும் நான் இங்கே இருந்துட்டா இப்போ இங்கே சுற்றிக்கிட்டு தான் கிடக்கணும், ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ட்டு. இங்கே இருந்துட்டா பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இருக்கிறது மட்டும் இல்லை, குடும்பத்திலே சிக்கலை உண்டு பண்ணலாம். குடும்பத்தில் சிக்கல் பண்ணணும், பிரிவுகளை உண்டு பண்ணணும். அப்போ இந்த 3 வருடம் நீங்கள் போயிட்டு வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக சிக்கல் பிரச்சனைகள் வராது. கொஞ்சம் சேமித்து வச்சுங்க பணத்தை. அங்கே போய் எதுவும் பண்ணக்கூடாதா? வெளிநாட்டில் போய் எதுவும் பண்ணக்கூடாதா? அதாங்க தொழில் பண்ணலான்ட்டாரா? அங்கே எதுவும் பண்ணலாம், அங்கே பண்ணலாம். ஏன் அப்போ என்னதான் சொல்கிறாரு? தொழில் பண்ணலாம், ஒருத்தர் சார்ந்து பண்ணணும். இந்த உணவு சார்ந்து தான் பண்ணணும்ட்ட, உணவு சார்ந்து தான் பண்ணி ஆகணும். வணக்கம். ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, அதனால் வெளிநாட்டில் போய் செய்யலாங்கய்யா. அதான் இந்த உணவு தொழில், நீச்சல் தொழில் தான் பண்ணணும்ட்ட. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உணவாது நீச்ச முறை தடம் பலது மாறி, தடம் மாறி பண்ணலாம். வெளிநாட்டிலையும் செய்யலாம், அங்கேயும் உணவு, நீச்ச தொழில், காலாவதி ஆகக்கூடியது, அது சார்ந்த தொழில் பண்ணலாம். இங்கே எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டார். இப்போ பார்த்துங்க, இங்கே
எதுவும் பண்ணக்கூடாது. 3 வருடம் வரைக்கும் இங்கே 40 வயசு வரைக்கும் இங்கே திரும்பி பார்க்கக்கூடாது. ஈருள்ளே இடையிடையே தடமுமாறு, இடையில வந்துட்டு போகலாம், இங்கே உட்காரக்கூடாது. இவன் பேரில் சுயதேட்டு யோகம் ஏது? ஏன்னா உங்கள் பேரில் இங்கே யோகம் இல்லை, கூட்டு யோகம். இங்கே வந்தால் பையன் பேர்லேயே மனைவி பேர்லேயே போட்டு ஒரு பொது பேரில் போட்டு நீங்கள் செயல்படுத்தலாம். தடமாறி தடமாறி பிறருடைய தேசம் பிறருடைய இடம் அதில் போய் நீங்கள் ஜீவிக்கலான்ட்ட. 45 47 நல்லா சம்பாதிப்பீங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே சொந்த நாட்டில் அதன் வழியே பலன்கூடும் கூட்டு யோகம். அது கூட்டு யோகம் தான். அங்கேயும் பண்ணாலும் ஒருத்தர் சப்போர்ட்டில் பண்ணணும். அங்கேயும் பண்ணால் சப்போர்ட்டில் பண்ணணும். குறைவரா நம்பியே நீச்ச தேட்டு. கண்டிப்பாக நம்பி செய்யலாம். நான் சொன்ன தொழிலை மட்டும் நம்பி செஞ்சால் ஒரு நல்ல முன்னேற முடியும். புரியுதாங்க? கமிஷன் நீச்ச தொழில் அதுதான். ஆருள்ளே தன் தேசம் சீராய். ஏன்னா தன் தேசத்தில் சீரான பலன் தான், பெரிய பலன் இல்லை. அயத்தாதி நீச்ச முறை உணவு தரகும். வருமானம் மேல் கண்டு. வருமானம் வரும், அந்த வருமானத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். 50 51 நல்ல சம்பாத்தியம். கடைநாளும் நீச்ச முறை தொழில். இந்த கடைசி வரைக்கும் இந்த நீச்ச தொழில் தான் அவருக்கு யோகம். மகன் உழைப்பே பல தடங்கள் மாறி, பல இடங்கள் மாறினாலும் இதுதான் செய்யணும் கடைசி வரைக்கும். கூட்டாதி ஆளடிமை லேபர்லாம் போட்டு பண்ணக்கூடிய யோகங்கள் உண்டுன்ற. விடாமுயற்சி வெற்றி தரும் நினைப்பு. இவர் என்ன நினைக்கிறாரோ, ஒரு தடவை முயற்சி எடுப்பார், அது ஃபெயிலியர் ஆகும், அப்படியே விட்டுறக்கூடாது, திரும்பி முயற்சி எடுக்கணும், வெற்றி கிடைக்கின்ற. புரியுதாங்க? ஒரு தடவை பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க, விட்டுட்டேன், அதே ஒரு தடவை தேங்கி விழும். ஏன்னா சனி இருக்கு. சனி பேர், சனிக்கு நான் நொண்டின்னு பேர். நொண்டி உடனே எழுந்திரிச்சு வர முடியுமா? பொறுமையாக ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு பிடிமானம் வேணும். அப்போ உங்கள் ஜாதகம் நீங்கள், ஏன்னா உங்களுக்கு 10ல் சனி. ஒரு தடவை முயற்சி எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா ஆகாது. திரும்பி விடாமுயற்சி எடுங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆகும், வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. வருந்திடா விடாமுயற்சி. ஏன்னா சனி இருந்தாவே நீச்சல் தொழில் உணவு கமிஷன். நீ எப்படின்னா ரொம்ப டிப்டாப்பான தொழிலெலாம் கிடையாது சனி இருந்தால். அப்போ அதேமாரி தொழில் எது பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல். கண்ணை மூடிட்டு அடிக்கலாம், மற்ற வேறு எதுவும் பண்ணாதான் யோகம் இல்லை. ஏன்னா சனி நல்லா கட்டுங்க, சனி தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறவன். அது இங்கே இப்போ இந்த ஒரு 3 வருஷம் தான் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா தூக்கி விட்டுரும். நல்ல பலனுண்டு. கடைநாள் உழைப்பால் உயர்வு. உழைப்பினாலும் பெரிய அளவுக்கு உயர முடியும். லேபரை போட்டு தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. 57 அறுபான்களா 55 60 62 வயதுக்கு மேலேயும் பலன்கள் உண்டு. பலனுண்டு தன் தேசம். அதுக்கப்புறம் தன் தேசத்தில் வந்து இருப்பதற்கான மனைவி குழந்தைகளை ஒத்து குறைவரா தொழில் காண்ட விளக்கமுற்று. தொழில் காண்ட விளக்கமுற்று சுபம். அங்கேயே பண்ணலாங்க, இங்கே எதுவும் இப்போ யோசிக்க வேண்டியதில்லை. அங்கேயே பண்ணலாமா? பண்ணலாம். யோகம் இருக்கா? யோகம் இருக்கு. நீங்களும் வாங்கி வியாபாரம் பண்ணலாம், இந்த அளவுக்கு யோகம் இருக்கும். என்ன கேட்குறேன் கேளுங்க. இங்கே எதுவும் இப்போதைக்கு யோசிக்க கூடாது. மூட்டை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். வெளிநாடு தான் சும்மா மண்டையை போட்டு குழப்பம். ஏன்னா சனி குழப்பி விடும். அதே நான் இங்கே வந்துட்டு இப்போது வந்ததுலேருந்து என்ன பண்ணலாம்